Hi, hello friends. Simply Jeshi இருந்து என் பேர் ஜெஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு எந்த ஒரு வீடியோவும் ஸ்பெசிஃபையாக நான் போட போகிறது இல்லை. பிகாஸ் நான் இப்போ 2 மாதமாக நான் நிறையா ஸ்கின் கேர் அவேர்னஸ் மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால் நிறையா பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நிறையா பேர் எனக்கு இப்போ ரெகுலராக அக்கா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டென்ட் போடுறீங்க, தேங்க்யூ ஸோ மச்க்கா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறவங்க எனக்குன்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. ஸோ நியூ கமர்ஸ் அதிகமாக கமெண்ட்டில் இப்போல்லாம் நிறையா டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க கேட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் இப்போ கொடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் யாரெல்லாம் இது தெரியுங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் வரையும் பாருங்கள். இதில் கேட்டிருக்கிற ஒரு 20 கொஷின்ஸ்க்கு நான் சூப்பராக ஷார்ட்டாக என்னால் எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அப்படி ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டேஸ் கேன் யூஸ் சீரம்? ஸோ எத்தனை நாளைக்கு நம்ம சீரம் யூஸ் பண்ண முடியும்? ஸோ எப்போ வரையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அப்போ வரையும் நம்ம இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தாண்டியும் இப்போ ரெகுலராக வீக்லி 4 times 5 times சீரம் யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ ஆக்னி எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்துலையும் நீங்கள் சீரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்னிஸ் திரும்ப வர ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ளீட்டாக எப்பயுமே எந்த ப்ராப்ளமுமே போகாது. ஸோ கண்டினியூஸாக 2 நாளைக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணுற சீரம் வீக்லி 2 times 3 times யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான பலனும் அப்பையும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறங்கிறது தப்பு. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கக்கா. ஸோ பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல நிறைய சீபம் ப்ரொடக்ஷன் உருவாகுது. ஸோ அதனால் எக்ஸசிவ் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது ஸ்கின் மேலே பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸாக அப்பியர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் போடும்போது நம்ம போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணாவே இது எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஆக்னி ஸ்கார்ஸ், அதுக்கப்புறம் இந்த டைனி பம்ப்ஸ், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாமே நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கக்கா. ஓப்பன் போர்ஸ் எதனால் வருது? சேம் நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும்போது அதிகமான ஓப்பன் போர்ஸ் இருக்கும். பிகாஸ் எக்ஸசிவ் ஆயில் ப்ரொடக்ஷனால நம்ம போர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக பெருசாக தெரியுது. ஸோ அதுக்கு நம்ம சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணலாம். நியாசனமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். ஆக்னி ஸ்கார்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட ஓப்பன் போர்ஸும் இருந்ததுன்னா நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அதில் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது, அப்புறம் பிக்மெண்டடாக இருக்குது ஸ்கின்னு, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் ஸ்கின் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படிக்கா சூஸ் பண்ணுறது? ஸோ ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்கன்னா நிறையா சீபம் ப்ரொடக்ஷன், ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால நம்ம ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக தெரியுது. ஸோ அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ண மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் வாங்குகிற மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஆயில் ஃப்ரீ, ஆயில் கண்ட்ரோல் இந்த மாதிரி நேம் இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் அமேசான், நைக்காலெல்லாம் வாங்குனீங்கன்னா கீழே ரிவ்யூ இருக்கும். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ரிவ்யூ இருக்கும். ஸோ அதை பார்த்தே நீங்கள் அதில் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நிறையா ஆயிலி ஆக்னியாக இருக்குன்னா ஆயில் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு அர்த்தம் உங்கள் ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் சூட் ஆகுமோ அந்த ஃபேஸ் வாஷை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக ஆயில் கண்ட்ரோல்னு இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க உங்கள் ப்ராடக்ட்ஸில். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஃபேஸ் வாஷ் எப்படி சூஸ் பண்ணுறது? நம்ம ஸ்கின் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அப்புறம் இச்சியாக இருக்கும், ஃப்ளேக்கியாக இருக்கும். ஸோ டக்குன்னு சென்சிட்டிவ் ஆகுதுன்னா அது உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். இது பேர் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இந்த ஸ்கின்னுக்கு உங்களோட ஃபேஸுக்கு எப்படி சூஸ் பண்ணி வாங்குறதுனா, ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் அப்படி இருக்கான்னு பார்த்து வாங்க. உங்கள் வாஷில் ஹைட்ரேட்டிங், அதுக்கப்புறம் மைல்டு கிளென்சர், ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னு சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோடதும் இதே ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ நான் இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் சிட்டஃபில் ஜென்டில் ஃபேஸ் வாஷ். ஸோ இது ஒரு ஹைட்ரேட்டிங் மாதிரியான ஃபேஸ் வாஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் நைக்காவில் கிடைக்கும் ஈஸியாக. நான் இது 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இதுவரையும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்ததில்லை. இன்னொரு ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா, சிராவேன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது.
CERAVE CeraVe. ஸோ இந்த ஃபேஸ் வாஷும் பார்த்தீங்கன்னா பார்மசி பிராண்டு தான். ஸோ இதுவுமே வந்து அமேசானில் கிடைக்குது. ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 6th கொஷின் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் எப்படி வாங்குறது? ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களோட ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுனாவே உங்களுக்கு வந்து ஆயிலே மிக்ஸ் ஆகாத மாதிரியான பொருள் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நார்மலாக காஸ்மெட்டிக் தயாரிக்கும் போது அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து எல்லா பொருளும் தயாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிலே இல்லாத மாதிரியான நான் காமெடஜெனிக் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஸோ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், மேட் ஃபினிஷ் மாய்ஸ்சரைசர், மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன், ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குற ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், வாட்டர் பேஸ்டு, ஜெல் பேஸ்டு, இல்லைனா வந்து சிலிக்கான் பேஸ்டு, ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணணும்? ஸோ இந்த கொஷனுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஷின். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் நல்லா ஃபோமிங்காக இருக்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் அப்படியா சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக க்ளோயி, டியூவே, இலுமினேட்டிங், ஹைட்ரேட்டிங், ஸோ இந்த மாதிரி ஒரு நேம்ஸ் எல்லாம் இருந்ததுனாவே அது உங்களுக்கான உங்கள் ஸ்கின் டைப்புக்கான ஒரு பொருள்னு அர்த்தம். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் இப்படியெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ 8th கொஷின் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் ஆனால் உங்கள் ஸ்கின் டைப்பே சொல்கிறதில்ல கமெண்ட்டில். ஸோ அதுலேருந்தே தெரியுது நீங்கள் வந்து ஸ்கின் டைப்புங்கிற ஒன்றே சூஸ் பண்ணி எந்த ஒரு பொருளும் வாங்குறது இல்லைன்னு. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் உங்களோட ஸ்கின் என்ன டைப்புன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எப்போ வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கின் டைப் தெரியாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுனாலும் அதில் அர்த்தமே கிடையாது. ஸோ சன்ஸ்க்ரீன் எப்படி வாங்கணும்னா வந்து அதே மாதிரி தான். ரொம்ப ஆயிலி ஆக்னி ப்ரோனாக இருந்ததுன்னா ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இப்படியெல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியலனா ஜெல் பேஸ்டு, வாட்டர் பேஸ்டு, ஸோ லைட் வெயிட்னு இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னு சூஸ் பண்ணி வாங்குங்க. நான் மோஸ்ட்டாக ஆல் ஸ்கின் டைப் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ த டெர்மாகோவோட தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். த டெர்மாகோ ஹைலரோனிக் அக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. செகண்ட் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ வின்டர் சீசன் போயிட்டுருக்கறனால, நான் வந்து குஜராத்தில் இருக்கேன். ஸோ வின்டர் சீசன் போயிட்டுருக்கறனால டாக்டர் ஷீத்தோட செரமைடு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செரமைட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆல் ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ஆல் ஸ்கின் டைப்னு வர சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. பட் ஆனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகும், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும். ஸோ இதை மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் என்னோடய ஸ்கின்னில் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கக்கா அப்படின்னா, பிக்மெண்டேஷன் எதனால் வருதுன்னா, நம்மளுக்கு எக்ஸசிவ் மெலனின் ப்ரொடக்ஷனால் பிக்மெண்டேஷன் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிலுக்கு போகிறோம், நம்ம ஸ்கின்னில் வந்து மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ எதுவும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் பேர் ஸ்கின்னோட வெயிலில் போய் ஆடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நைட் டைமில் மாய்ஸ்சரைசர் பண்ணுங்கள். டே டைமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ பிக்மெண்டேஷன் வரதுலேருந்து தடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆன பிக்மெண்டேஷனை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெலா க்ளோ. ஸோ மெலா க்ளோ, ஸோ இந்த ஒரு பிக்மெண்டேஷன் க்ரீம் வந்து அமேசானில் கிடைக்குது, இல்லைனா வந்து ஃபார்மசிலையும் பார்த்து வாங்கிக்கலாம். MELAGLOW மெலா க்ளோ. ஸோ இந்த ஒரு பிக்மெண்டேஷன் க்ரீமுமே வந்து நல்ல பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணும். பட் ஆனால் இது வந்து ஒரு 2-3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த பிக்மெண்டேஷன் க்ரீம் எல்லாம் எடுத்த உடனேவே இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எந்த ஒரு க்ரீமுமே எந்த ஒரு சீரமுமே நம்மளுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா அது லாங் லாஸ்டிங்காக நிற்காது. பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சீரம் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டீட்டெயில்டாக வேணும்னா எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோட பேஜில், இதுக்குன்னு என் யூடியூப் பேஜில் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்டது போட்டிருக்கேன். ஸோ அதை டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணணும், என்னமா யூஸ் பண்ணணும், ஸோ அது எல்லாமே அதில் A to Z போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை போய் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
ஸோ 10th கொஷின் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆம் இன்னர் தையில் அதுக்கப்புறம் வந்து கழுத்து பின்னாடி ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அன்ஈவன் ஸ்கின் டோன் எதனால் வருதுன்னா வந்து நம்ம அதிகப்படியான வெயிட் கெயின்னால இந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து வருது, பிக்மெண்ட் ஆகுது. ஸோ கழுத்து பின்னாடி பிக்மெண்டேஷன் ஆகுறதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம பாடி வெயிட் போடுறோம் இல்லையா, ஸோ நம்ம இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்க்னஸ் எல்லாம் கண்டிப்பாக கம்மி ஆகிடும். ஸோ அண்டர் ஆமில் இருக்கிற டார்க்னஸ் வந்து எதனால் வருதுன்னா, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டைட்டான கிளர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ வந்து அங்கேயும் வந்து ஹேர் நிறையா ரிமூவ் ஆகிருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கண்டபடியே ஷேவ் பண்ணும்போது ரொம்ப ரப் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரப் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகப்படியான பிக்மெண்டேஷன் வந்து வருது. ஸோ இன்னர் தையாக இருக்கட்டும், அண்டர் ஆம், அப்புறம் வந்து இந்த கழுத்து பின்னாடி இங்கே எங்கே ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குனாலும் நீங்கள் நான் தயவு செஞ்சு ஸ்க்ரப்பை போட்டு தேயின்னு தேய்க்காதீங்க. செங்கலை போட்டு தேய்க்கிற மாதிரி நல்லா அறக்க பறக்க தேய்ச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது பிக்மெண்ட்டாக தான் மாறும், ரொம்ப கன்றாவியாக கருப்பாக மாறும். ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த பிக்மெண்டேஷனை எப்படி குறைக்கிறதுனா, இந்த லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் வருது சுகந்தாங்கிற பிராண்டில். ஸோ இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் நைக்கால அவைலபிளாக இருக்கும். இந்த லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். ஸோ இதில் லாக்டிக் ஆசிட் எதில் இருக்கும், மெயினாக தயிரில் இருக்குது. ஸோ தயிரை வந்து நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம். பட் ஆனால் இந்த லாக்டிக் ஆசிட் பாடி லோஷனை வந்து கண்டிப்பாக கழுத்து பின்னாடி அண்டர் ஆமில் இன்னர் தைலெல்லாம் போட்டிங்கன்னா இருக்கிற டார்க்னஸ் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணும். ஸோ 11th கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சன்னில் போயிட்டு வந்து பேர்ன் ஆகிறது, இரிட்டேட் ஆகிறது, இச்சிங் ஆகிறது எப்படி காம் பண்ணுறதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து அலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ நார்மல் அலோவேரா வீட்டில் கிடைக்கிறதையும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து அலோவேரா ஜெல்னு வருது நிறையா ஆப், அமேசான் இல்லைனா நைக்கால நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அலோவேரா ஜெல் வருது. பட் ஆனால் வந்து ஆர்கானிக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வில் வாங்குற ஒரு ஆர்கானிக் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பிராண்டில் இருக்கிற அலோவேரா ஜெல் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, பிம்பிளை கூட நல்லா குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அலோவேரா ஜெல் நல்லா திக் லேயராக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நைட்டில் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம். இல்லைனா வந்து மத்தியான நேரத்தில் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது இந்த மாஸ்க் மாதிரி இந்த அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து வாஷ் அவுட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா லிப் பிக்மெண்டேஷனாக இருக்குது. ஸோ அகைன் லிப் பிக்மெண்டேஷன் எதனால் வருதுன்னா, நம்ம லிப்பில் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லாத போது வருது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லிப் பாம் நல்லா தான் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வெயிலெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் SPF இருக்கிற மாதிரியான லிப் பாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து லிப்பை லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸோ அது வந்து லிப் பிக்மெண்ட் கம்மியாகும். லிப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு லிப் பிக்மெண்ட்டு நல்லா வந்து கம்மியாகும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ டார்க்னஸாக இருக்குது. ஸோ அண்டர் ஐ டார்க்னஸ் எதனால், தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், நல்லா தூங்கியிருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனோ மாய்ஸ்சரைசரோ எதுவுமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அண்டர் ஐ ஏரியா வந்து நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா தண்ணி குடிங்க, ஒரு மினிமம் ஒரு 2.5 liters வாட்டர் குடிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா 8 hours தூங்குங்க. ஸோ நீங்கள் ஃபேஸில் வந்து நைட் டைமில் நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கோங்க, டே டைமாக இருந்தால் சன்ஸ்க்ரீன் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனாலேயே வந்து இந்த அண்டர் ஐ சர்க்கிளை வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ 14th கொஸ்டின், எனக்கு டைனி பம்ப்ஸ் இருக்குது, ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது, ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னு நிறையா பேர் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினே வந்து ஒரு 10 கொஷின் கிட்ட வந்திருந்தது எனக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மெயின் சோர்ஸ் என்னென்னா, இந்த பாக்டீரியா காசில் தான் வந்து இந்த டைனி பம்ப்ஸாக இருக்கட்டும், ஆக்னியாக இருக்கட்டும் எல்லாமே வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே சால்சிலிக் ஆசிட்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ அந்த சீரம் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஒரு சீரமாக இருக்கட்டும், ஸோ இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் இந்த ஆக்னிஸ், ஸோ இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு இப்போ வரைக்குமே வந்து வீக்லி 3-4 times இந்த சால்சிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில் வீடியோ என்னோட பேஜில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 15th கொஸ்டின், எனக்கு நிறையா ஓப்பன் போர்ஸ், அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குது, பிக்மெண்டேஷன் நிறையா இருக்குது. ஸோ ஒரு ரிசல்ட் சொல்லுங்கக்கான்னா, நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் என் வீடியோவில் இருக்குது. ஸோ உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்குது எனக்கு, ஆனால் பிம்பிள் கிடையாது, வெறும் ஓப்பன் போர்ஸ் இருக்குது. ஸ்கின் அங்கங்கே அன்இவனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது, சன்டேன் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணி பாருங்கள்.
என் ஸ்கின் 16th கொஷின், என்னோட ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, பிரைட்டன் எப்படிக்கா பண்ணுறது? இந்த கொஷினும் அடிக்கடி எனக்கு வர கொஷின். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது போக வந்து உங்களோட ஸ்கின்னில் பிம்பிள் இல்லை, ஓப்பன் போர்ஸ் இல்லை, ஆக்னி மார்க்ஸ் இல்லை, ஸோ டாட் ஸ்பாட் இல்லை, ஸோ இது எதுவுமே இல்லை, ஆனால் ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, பிரைட் பண்ணணும் அப்படின்னா விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விட்டமின் சி சீரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் டீட்டெயில் வீடியோ ஃப்யூச்சரில் போடுறேன் 1-2 நாளில். ஸோ இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்னி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்னிக்கு அகெயின்ஸ்டான ஒரு பொருள். ஸோ விட்டமின் சி இப்போ நான் சொன்னதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ரிசல்ட் தரும். 17th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவாக இருக்கிற ஆக்னியை எப்படிக்கா காம் பண்ணுறது? ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஆக்னிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உங்கள் ஃபேஸில் ஆக்னியே இல்லை, ஆனால் மந்த்லி பீரியட்ஸ் வரும்போது ஒரு 2-3 ஆக்னிஸ் வருது. ஸோ அந்த ஆக்னிஸை நீங்கள் கிள்ளி விடாமல் இருந்தீங்கன்னாவே போதும், ஆக்னிஸ் வந்து ஃப்ளையர் அப் ஆகாது, நிறையா வராது. ஸோ 1-2 ஆக்னி மேலே ஆக்னி கிளியர் ஜெல்னு ஒரு க்ரீம் வருது. ஸோ அந்த க்ரீமை நீங்கள் வந்து அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க, எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும். ஸோ அது 2-3 நாளில் கண்டிப்பாக அது அம்மிங்கிடும். ஸோ அந்த ஒரு டாட்ஸுமே கூட, அந்த டார்க் ஸ்பாட்டுமே கூட 2-3 நாளில் மறைஞ்சிடும். ஸோ 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறையா டேண்ட்ரஃப் இருக்குக்கா, சொல்யூஷன் சொல்லுங்கள். ஸோ அந்த டேண்ட்ரஃப் வந்து எதனால் வருதுன்னா, உங்கள் ஸ்கின்னில் வந்து அதிகப்படியான டஸ்ட்டு, டர்ட்டி, அதுக்கப்புறம் ஸ்மெல்லு, ஸ்வெட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வருது. ஸோ ஸ்கேல்ஃப் ட்ரையாக இருக்காமல் இருக்கணும்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 3 நாளைக்கு ஒன்ஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து போகவே போகாது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வருதுன்னா நீங்கள் வந்து ஆயிலை ஃபஸ்ட்டு அப்ளையே பண்ணக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுவே போதுமானது. நம்ம ஸ்கின்ல எப்படி ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ஃப்லையும் நிறைய ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகும். நீங்கள் எக்ஸஸாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஹோல் டே அந்த ஆயிலோட சுற்றும் போது கண்டிப்பாக அந்த ஆயில் மேலே டஸ்ட் எல்லாம் படிஞ்சு நம்மளுக்கு டேண்ட்ரஃப் தான் வரும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் இஃப் யூ ஹேவ் அ டேண்ட்ரஃப் ஆன் யுவர் ஸ்கேல்ப். ஸோ 19th கொஷின் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படிக்கா யூஸ் பண்ணணும்? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஒன்றுமே ஸ்கின் கேரை பற்றி தெரியாது. மார்னிங் ஸ்கின் கேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க இல்லையா, ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு லைட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஆக்னி ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம், உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 20th கொஷின், லாஸ்ட் கொஷின், நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணணும்க்கா அப்படிங்கிற கொஷினும் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஷின். ஸோ இந்த நைட்டு ஸ்கின் கேரை வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாத ஒரு ஸ்கின் கேர். ஏன்னா இதுலேருந்து தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு வருது. நம்ம நாள் ஃபுல்லாக வந்து நம்ம நிறையா வேலையில் இருப்போம், டக்குன்னு வந்து நம்ம ஸ்கின்னை வாஷ் பண்ணாமலவோ இல்லைனா வந்து மேக்கப்போட தூங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ உங்களுக்கு நைட்டு ஸ்கின் கேர் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு, டபுள் கிளென்சிங் எப்படி பண்ணணுங்கிற வீடியோஸும் நான் என்னோட பேஜில் நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஆயிலோ இல்லைனா ஒரு கிளென்சிங் பாமோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளென்ஸ் பண்ணி காட்டனால் வைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் முடிஞ்சது. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரியான சீரம், சப்போஸ் ஆக்னி இருந்தால் சல்சிலிக் ஆசிட், அன்ஈவன் ஸ்கின் டோன், அது மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான ஒரு சீரம் வந்து ட்ரை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபினிஷ். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இன்றைக்கி கேட்ட இந்த 20 கொஷினுக்கான ஒரு ஆன்சரும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு வந்து கமெண்ட்டில் வந்து இதுக்கு என்னக்கா பண்ணணும், அதுக்கு என்னக்கா பண்ணணும்னு கேட்காதீங்க. ஸோ இதுக்கான எல்லா கொஷினுக்கான ஆன்சருமே வந்து இந்த Q&A கொஷினில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, என் சேனலை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்காக, உங்கள் ஸ்கின் கேர் அவேர்னஸ்க்காக தான் வந்து நான் ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.